இறைவனின் அற்புதமான படைப்புகளை ஒன்றாக ரசிப்போம். வெல்கம் டு அவர் சேனல் த கார்த்திக்ஸ். வணக்கம் நண்பர்களே. We are a family that love God's wonderful creation. இயற்கை, பறவைகள், விலங்குகள் மற்றும் அழகான இடங்களை ரசித்து அந்த அழகை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே எங்கள் நோக்கம். If you love nature, wildlife, birding, travel and photography, you are in the right place. Our motto is, in God's love, we share and care. Please like, share and subscribe to our channel and don't forget to press the bell icon. Now let's begin today's journey. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்பொழுது நீங்கள் பார்க்கும் இந்த மிகப்பெரிய மான் சாம்பார் டியர். இதை நான் திம்பம் மலைப்பாதையின் 22வது கொண்டை ஊசி வளைவில் பார்த்தேன். இந்த திம்பம் மலைப்பாதையில் முதல் முறையாக பயணம் செய்பவர்களுக்காக எப்படி பாதுகாப்பாக பயணிக்க வேண்டும் என்ற ஒரு தனி வீடியோவை ஏற்கனவே செய்திருக்கிறேன். அதன் யூடியூப் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன். இது ஒரு ஆண் சாம்பார் டியர். இதன் மிகப்பெரிய கொம்புகளையும் வலிமையான உடல் அமைப்பையும் பாருங்கள். கேமராவில் இதன் உண்மையான அளவு முழுமையாக தெரியாது. அதனால் இதன் அருகில் 2 பேர் நிற்கும் ஒரு புகைப்படத்தை காட்டுகிறேன். அப்போதுதான் இதன் பிரம்மாண்ட அளவு உங்களுக்கு புரியும். Sambar deer is the largest deer species found in India and it is one of the favorite prey animals of tigers. பந்திப்பூர் எப்போதும் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கும் காடு. மலைப்பாதையில் மேலே ஏறி கொண்டிருந்த போது ஒரு தாய் யானையும் அதன் குட்டியும் அமைதியாக மேய்ந்து கொண்டிருந்தன. ஆனால் காட்டு யானையை அதன் இயல்பான சூழலில் பார்ப்பது ஒவ்வொரு முறையும் ஒரு தனி அனுபவம் தான். அடுத்த நாள் அதிகாலையிலேயே நாங்கள் மோயார் நோக்கி கிளம்பினோம். அன்று அதிகமான சைட்டிங்ஸ் கிடைக்கவில்லை. ஆனால் கிடைத்த ஒவ்வொரு காட்சியும் அழகானது. மோயார் ஆற்றங்கரையில் அமைதியாக மேய்ந்து கொண்டிருக்கும் இந்த மாடுகள் பாருங்கள். அதிகாலை நேரத்தில் விலங்குகள் தண்ணீர் அருந்தவும் புதிய புல் மேயவும் ஆற்றங்கரைக்கு வருவது மிகவும் சாதாரணமான விஷயம். காட்டில் அமைதி நிலவும் போது விலங்குகளின் இயல்பான நடத்தையை ரசிப்பதே உண்மையான வைல்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போது நீங்கள் பார்ப்பது எல்லோ கிரவுண்ட் உட்பெக்கர். இந்த மரங்கொத்திகள் மரத்தின் பட்டையை தொடர்ந்து கொத்துவது உணவு தேடுவதற்காக மட்டுமல்ல, அவை மரத்துக்குள் இருக்கும் பூச்சிகளையும் கண்டுபிடிக்கின்றன. மேலும் தங்களது கூடுகளையும் மரத்திலேயே உருவாக்குகின்றன. நேச்சர்ஸ் ஓன் கார்பெண்டர். இப்போது ஒரு அமைதியான பறவை, யுரேசியன் காலர்ட் டவ். இதன் கழுத்தில் இருக்கும் கருப்பு வளையம் அதன் அடையாளம். மற்ற புறாக்களை விட இவை மிகவும் அமைதியான குணம் கொண்டவை. காட்டின் அமைதிக்கு ஏற்ற ஒரு அழகான பறவை. இந்த கிரே லங்கூர்களை பாருங்கள். காட்டில் வாழும் பல மான்களுக்கு இவை ஒரு இயற்கை பாதுகாவலர். ஏன் தெரியுமா? மரத்தில் மேலிருந்து புலி அல்லது சிறுத்தையை முதலில் பார்த்துவிட்டால் உடனே சத்தம் போட்டு மற்ற விலங்குகளை எச்சரிக்கின்றன. அதனால் காட்டில் பல விலங்குகள் லங்கூரன் வார்னிங் கால்ஸை நம்பியே வாழ்கின்றன. இந்த வண்ணமயமான அணிலை பாருங்கள். இது சாதாரண அணில் அல்ல, மலபார் ஜெயண்ட் ஸ்குரல். இந்தியாவின் மிகப்பெரிய அணில். சில நேரங்களில் 1 மீட்டர் நீளம் வரை வளரக்கூடும். மரத்திலிருந்து மரத்திற்கு 6 மீட்டருக்கு அதிகமாக தாவும் திறன் கொண்டது. இவ்வளவு பெரிய உடல் இருந்தும் அற்புதமான சமநிலையுடன் வாழ்கிறது. இந்த பயணத்தின் மிக அழகான தருணங்களில் ஒன்று இந்த கிரேட் ஹார்ன்பில். இந்தியாவின் மிகப்பெரிய பறவைகளில் ஒன்று. இதன் மிகப்பெரிய மஞ்சள் நிற அலகும் அதன் மேலிருக்கும் கேஸ்கும் இதன் அடையாளம். இவை பெரிய மரங்கள் நிறைந்த காடுகளில் மட்டுமே வாழ விரும்பும். அதனால் ஒரு கிரேட் ஹார்ன்பில்லை பார்ப்பது அந்த காடு இன்னும் ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதற்கான ஒரு நல்ல அறிகுறி. உங்களுக்கு தெரியுமா, பெண் ஹார்ன்பில் முட்டையிடும் காலத்தில்
மரபொந்துக்குள் தன்னை தானே அடைத்துக் கொள்கிறது. ஒரு சிறிய இடைவேளையை மட்டும் விட்டுவிடும். அந்த சிறிய ஓட்டை வழியாக ஆண் ஹார்ன்பில் பல வாரங்கள் தொடர்ந்து உணவு கொண்டு வந்து கொடுக்கும். வைல்ட் லைஃபில் மிகவும் ஆச்சரியமான குடும்ப வாழ்க்கைகளில் இதுவும் ஒன்று. இதன் இறக்கைகள் பறக்கும் போது தொலைவில் இருந்தே கேட்கும் அளவுக்கு பலமான சத்தம் உண்டாகும். அதனால் பலர் இதை த ஃப்ளையிங் ஜெயண்ட் ஆஃப் இந்தியன் ஃபாரஸ்ட் என்று அழைக்கிறார்கள். இந்த பறவையை முதல் முறையாக நேரில் பார்க்கும் அனுபவம் உண்மையிலேயே மறக்க முடியாத ஒன்று. The Great Hornbill is often called King of the Indian Forest. இதன் பிரம்மாண்டமான அழகும் மஞ்சள் நிற கேஸ்கும் இதற்கு ஒரு அரச கம்பீரத்தை தோற்றம் அளிக்கின்றன. பல நேரங்களில் நாம் முதலில் கேட்டது இதன் சத்தத்தை அல்ல. இட்ஸ் த சவுண்ட் ஆஃப் இட்ஸ் பவர்ஃபுல் விங்ஸ். இதன் பறக்கும் போது அதன் இறக்கைகள் உருவாக்கும் உஷ் உஷ் என்ற ஒலி பல மீட்டர் தூரத்திலிருந்து கேட்கும். Great hornbills play a vital role in maintaining healthy forests. இவை பல வகையான பழங்களை உண்டு அதன் விதைகளை பல கிலோமீட்டர் தூரம் வரை பரப்புகின்றன. அதனால் இவற்றை ஃபார்மர்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் அல்லது ஃபாரஸ்ட் கார்டனர்ஸ் என்று அழைக்கிறார்கள். பல ஹார்ன்பில்ஸ் ஒன்றாக வந்து விருந்து கொண்டாடும் காட்சியையும் நாம் சில சமயங்களில் காணலாம். இந்த அழகான உயிரினத்தை அதன் இயற்கை வாழ்விடத்தில் அமைதியாக காண முடிந்தது என்பது எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். கிரேட் ஹார்ன்பில்லை பார்த்த மகிழ்ச்சியுடன் இப்போது நாங்கள் மசினகுடி சாலையில் பயணத்தை தொடர்கிறோம். இந்த சாலை அகலமாக இருக்காது. பல இடங்களில் வளைவுகளும் பார்வை குறைவாக இருக்கும் பகுதிகளும் இருக்கும். அதனால் இங்கு வேகமாக ஓட்டுவது மிகவும் ஆபத்தானது. காட்டில் பயணம் செய்யும் போது நாம் சாலையின் உரிமையாளர்கள் அல்ல. இங்கு வாழும் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் தான் முதல் உரிமை. அதனால் எப்போதும் மெதுவாகவும் கவனமாகவும் பயணிப்பது மிகவும் அவசியம். இந்த சாலையின் மிகப்பெரிய சிறப்பு, எந்த நிமிடத்திலும் ஒரு ஆச்சரியம் காத்திருக்கலாம். ஒரு வளைவை திரும்பியவுடன் யானைகள் சாலையை கடந்து கொண்டிருக்கலாம். சில நேரங்களில் காட்டெருமை அல்லது மான் கூட்டங்கள், அதிர்ஷ்டம் இருந்தால் கரடியையோ சிறுத்தையையோ கூட பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும். அதனால்தான் இந்த பாதையில் பயணிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு சஃபாரி போலவே இருக்கும். காட்டில் விலங்குகளுக்கு வாகன ஹார்ன் ஒரு பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. தேவையில்லாமல் ஹார்ன் அடிப்பது அவற்றின் இயல்பான நடத்தையை மாற்றிவிடும். அதனால் வனப்பகுதிகளில் அமைதியாக பயணம் செய்வது சிறந்த மரியாதை. மேலும் ஒரு முக்கியமான விஷயம், விலங்குகளை பார்த்தவுடன் வாகனத்திலிருந்து இறங்க வேண்டாம். அவற்றுக்கு வழிவிடுங்கள். அப்போது அவை அமைதியாக தங்கள் பாதையில் சென்றுவிடும். நண்பர்களே, இப்போது நீங்கள் பார்க்க போகும் இந்த பிரம்மாண்டமான விலங்கு இந்தியன் கௌர். பலர் இதை இந்தியன் பைசன் என்று சொல்வார்கள். உண்மையில் அது பைசன் அல்ல. இது உலகிலேயே மிகப்பெரிய காட்டு மாட்டு இனமாகும். ஒரு முழு வளர்ச்சி பெற்ற ஆண் கௌர் ஒரு டன்னுக்கு அதிகமாகவும் எடையை எட்டக்கூடும். இதன் தசை வலிமையும் அமைதியான தோற்றமும் எப்போதும் என்னை ஆச்சரியப்படுத்தும். அமைதியாக இருப்பது போல் தோன்றினாலும் அச்சுறுத்தப்பட்டால் மிகவும் சக்தி வாய்ந்த எதிர்ப்பை காட்டும். எனவே எந்த நேரத்திலும் பாதுகாப்பான தூரத்தை பேணுவது அவசியம். மசினகுடி சாலையில் பயணிப்பதே ஒரு தனி அனுபவம். இருபுறமும் உயர்ந்த மரங்கள், அடர்ந்த காடு, குளிர்ந்த காற்று, பறவைகளின் குரல்கள், இவை அனைத்தும் நகர வாழ்க்கையிலிருந்து நம்மை முற்றிலும் வேறு உலகிற்கு அழைத்து செல்கின்றன. காட்டிற்குள் செல்லும் போது நாம் எவ்வளவு சிறியவர்களாக என்பதை இயற்கை நமக்கு நினைவூட்டுகிறது. முதுமலை, பந்திப்பூர், வயநாடு மற்றும் நாகர்ஹோலே ஆகிய 4 காடுகளும் ஒன்றாக இணைந்து ஆசியாவின் மிகப்பெரிய யானை வாழ்விடங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. ஆயிரக்கணக்கான யானைகள் இந்த காடுகளுக்குள் பருவநிலைக்கு ஏற்ப இடமாறி வாழ்கின்றன.
இது ஒரு அழகான காட்சி. ஒரு மான் கூட்டம் சாலையை கடந்து செல்கிறது. காட்டில் வாகனம் ஓட்டும் போது இது போன்ற தருணங்கள் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம். அதனால் விலங்குகள் சாலையை கடக்கும் போது நிறுத்தி அவற்றுக்கு முழுமையான முன்னுரிமை கொடுப்பதே சரியான நடைமுறை. இவை அவசரப்படுவதில்லை, நாமும் அவசரப்பட வேண்டியதில்லை. ஒவ்வொரு முறையும் இந்த பாதையில் வரும்போது புதிய அனுபவங்கள் கிடைக்கின்றன. சில பயணங்களில் புலி தெரியலாம், சில பயணங்களில் யானைகள், சில நேரங்களில் எதுவும் தெரியாமலும் கூட போகலாம். அதுவே வைல்ட் லைஃப். காட்டில் எதையும் எதிர்பார்த்து செல்ல முடியாது. காடு எதை காட்ட விரும்புகிறதோ அதை மட்டுமே நான் பார்க்க முடியும். அதனால்தான் ஒவ்வொரு சஃபாரியும், ஒவ்வொரு ரோடு ட்ரிப்பும் முற்றிலும் புதிய அனுபவமாக மாறுகிறது. நான் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபியை விரும்புவதற்கான முக்கிய காரணமும் அதுதான். என் மகனுடைய காரணத்திற்கான முக்கிய காரணமும் அதுதான். ஏன், எங்களுடைய குடும்பத்தின் விருப்பத்திற்கான முக்கிய காரணமும் அதுதான். ஒரு நல்ல புகைப்படத்தை பெற சில நேரங்களில் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. சில நேரங்களில் முழு நாளும் காத்திருந்தும் எதுவும் கிடைக்காமல் போகலாம். ஆனால் ஒரே ஒரு அரிய தருணம் அந்த காத்திருப்பை முழுவதுமாக மறக்க செய்துவிடும். இந்த காட்சியை பார்த்தபோது மனதில் ஒரு வருத்தம் ஏற்பட்டது. சிலர் பயணத்தின் போது சாப்பிட்ட உணவுப் பொட்டலங்கள், பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் குப்பைகளை காட்டிற்குள்ளே வீசி செல்கிறார்கள். இந்த காடு நமக்கான குப்பை தொட்டி அல்ல. இது ஆயிரக்கணக்கான உயிரினங்களின் வீடு. ஒரு பிளாஸ்டிக் பை கூட ஒரு விலங்கின் உயிரை பறிக்கக்கூடும். இந்த சாலையின் குப்பைகளை கைமுறையாக சேகரித்து சுத்தம் செய்து கொண்டிருந்த வனத்துறை பணியாளர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகள். நாம் செய்ய வேண்டியது மிகவும் எளிது. எடுத்து சென்றதை மீண்டும் எடுத்துக்கொண்டு வெளியே வாருங்கள். அதுவே உண்மையான பொறுப்புள்ள சுற்றுலா. இப்போது நாங்கள் முதுமலை சந்திப்பை அடைந்துள்ளோம். இங்கிருந்து பந்திப்பூர் நோக்கி பயணிக்கிறோம். இந்த இரண்டு காடுகளும் ஒரே உயிரியல் அமைப்பின் பகுதிகள். எல்லை என்பது மனிதர்களுக்கு தான், விலங்குகளுக்கு அல்ல. அவை சுதந்திரமாக இந்த காடுகளுக்குள் இடம் மாறிக்கொண்டே வாழ்கின்றன. எங்களுடைய அடுத்த இலக்கு பிஜி பால்யா. மாலை 4:30 மணிக்கான சஃபாரியை முன்பதிவு செய்திருந்தோம். அந்த சஃபாரி எங்களுக்கு என்னென்ன ஆச்சரியங்களை கொடுத்தது என்பதை பார்க்கலாம். மதிய நேரத்தை தாண்டி நாங்கள் பந்திப்பூர் நோக்கி பயணத்தை தொடர்ந்தோம். இந்த முதுமலை பந்திப்பூர் சாலை இந்தியாவின் மிக அழகான வனப்பாதைகளில் ஒன்றாக நான் கருதுகிறேன். இங்கு பயணம் செய்யும் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு புதிய அனுபவம் நிச்சயம் காத்திருக்கும். சாலையின் இருபுறமும் மான் கூட்டங்கள், அவ்வப்போது மரங்களுக்குள் மறைந்து செல்லும் மயில்கள், பறவைகளின் இனிய குரல்கள், இயற்கை நம்மை முழுவதுமாக தன்னுள் இழுத்துச் செல்கிறது. நேற்று மாலை இதே சாலையில் வந்தபோது ஒரு யானை காரணமாக போக்குவரத்து சில நிமிடங்கள் நிறுத்தப்பட்டது. அதை உள்ளூர் மக்கள் டாக்ஸ் கலெக்டர் எலிஃபண்ட் என்று அழைத்தார்கள். ஏன் தெரியுமா? சில சுற்றுலா பயணிகள் சட்டவிரோதமான உணவு கொடுத்ததால் அந்த யானைக்கு வாகனங்கள் நின்றால் உணவு கிடைக்கும் என்ற பழக்கம் ஏற்பட்டுவிட்டது. இது யானையின் தவறு அல்ல, மனிதர்களின் தவறு. காட்டு விலங்குகளுக்கு உணவு கொடுப்பது அவற்றின் இயல்பான நடத்தையை மாற்றிவிடும். அதன் விளைவாக
மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஆபத்து அதிகரிக்கும். நல்ல விஷயம் என்னவென்றால், வனத்துறையினர் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி இப்படிப்பட்ட பழக்கங்களை குறைக்க முயற்சி செய்து வருகின்றனர். நாம் அனைவரும் அவர்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும். காட்டில் வாழும் உயிரினங்கள் காட்டிலேயே தங்கள் உணவை தேடி வாழட்டும். அதுவே உண்மையான பாதுகாப்பு. சிறிது நேரத்தில் எங்களின் அடுத்த இலக்கான பிஜி பால்யா சஃபாரி கேட்டை அடைந்தோம். இங்கு எங்களுக்கு காத்திருந்தது இந்த பயணத்தின் மறக்க முடியாத அனுபவங்களில் ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சஃபாரியின் மிக சிறந்த காட்சி ஏசியாட்டிக் வைல்ட் டாக் அல்லது டோலே. இந்த அரிய வேட்டையாடிகளை மீண்டும் பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த வைல்ட் டாக்ஸ் பற்றிய ஒரு விரிவான வீடியோவை நான் ஏற்கனவே பதிவேற்றியுள்ளேன். அதன் யூடியூப் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் பகிர்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். பலர் வைல்ட் டாகை சாதாரண நாய் என்று நினைத்து விடுகிறார்கள். ஆனால் இவை இந்திய காடுகளின் மிகவும் திறமையான கூட்ட வேட்டையாடிகள். இந்த காட்சியை கவனித்து பாருங்கள். குட்டி மிகவும் விளையாட்டுத்தனமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அருகில் இருக்கும் பெரிய தோலை அதை மெதுவாக கட்டுப்படுத்தி கூட்டத்தோடு இருக்கும்படி வழி நடத்துகிறது. This is one of the beautiful characteristics of Asiatic wild dogs. இவை தனியாக வாழும் விலங்குகள் அல்ல, ஒன்றுபட்டு குடும்பமாக ஒரே கூட்டமாக வாழ்கின்றன. குட்டிகளை வளர்ப்பது தாய் மட்டுமல்ல, கூட்டத்தில் இருக்கும் மற்ற பெரிய உறுப்பினர்களும் அவற்றை பாதுகாத்து வேட்டையாட கற்றுக் கொடுத்து ஒழுக்கத்தையும் கற்றுத் தருகின்றனர். It truly takes a pack to raise a pup. அதனால்தான் டோலேகள் காட்டு உலகின் மிக சிறந்த குழு வாழ்க்கை கொண்ட விலங்குகளில் ஒன்றாக கருதப்படுகின்றன. இப்படிப்பட்ட அன்பான குடும்ப தருணங்களை காட்டில் பார்ப்பது ஒரு வேட்டை காட்சியை பார்ப்பதை விட எனக்கு இன்னும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. புலியைப் போல தனியாக அல்ல, சிறுத்தையைப் போல பதுங்கியும் அல்ல, இவை குழுவாக ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்து வேட்டையாடும். அவற்றின் தொடர்பு முறை கூட வித்தியாசமானது. சிறிய விசில் போன்ற ஒலிகள் மூலம் ஒன்றுக்கொன்று தகவல் பரிமாறிக்கொள்கின்றன. அதனால் பல விஞ்ஞானிகள் இவற்றை தி விஸ்லிங் ஹண்டர்ஸ் என்று அழைக்கிறார்கள். ஒரு தோலை கூட்டம் தங்களை விட பல மடங்கு பெரிய சாம்பார் டியர் அல்லது கௌரை கூட வெற்றிகரமாக வேட்டையாடும் திறன் கொண்டது. ஆனால் இன்று அவை எந்த அவசரமும் இல்லாமல் அமைதியாக ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தன. இப்படிப்பட்ட அமைதியான தருணங்களையும் ரசிப்பது உண்மையான வைல்ட் லைஃப் வாட்சிங். நன்றாக உணவு அருந்திவிட்டு சிறப்பாக ஓய்வெடுக்கிறது இந்த வேட்டை நாய்கள். இப்போது நீங்கள் பார்க்கும் இந்த பெரிய பறவை ஒயிட் ரம்ப்ட் வல்ச்சர். ஒரு காலத்தில் இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கில் இருந்த இந்த இனத்தின் எண்ணிக்கை கடந்த சில தசாப்தங்களில் மிகவும் குறைந்து விட்டது. இதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று கால்நடைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட டைக்ளோஃபினாக் என்ற மருந்து. அந்த மருந்து உடலில் இருந்த கால்நடைகளின் சடலங்களை உண்டதால் ஆயிரக்கணக்கான கழுகுகள் உயிரிழந்தன. இன்று பாதுகாப்பு முயற்சிகளால் இவற்றின் எண்ணிக்கையை மீண்டும் அதிகரிக்க பல அமைப்புகள் பாடுபட்டு வருகின்றன. கழுகுகள் இல்லையெனில் காட்டின் இயற்கையான சுத்தப்படுத்தும் அமைப்பே பாதிக்கப்படும். இந்த அழகான மலைத்தொடரை பாருங்கள். நாம் இப்போது காணும் இந்த இயற்கை நிலப்பரப்பு உலக புகழ்பெற்ற நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வின் ஒரு பகுதியாகும்.
Remarkable landscapes lies within the Nilgiris Biosphere Reserve, one of the most India's most important biodiversity hotspot. மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் இணையும் இந்த இயற்கை அமைப்பு எண்ணற்ற உயிரினங்களுக்கான பாதுகாப்பு வாழ்விடமாக திகழ்கிறது. பயணத்தின் இறுதியில் காட்டுப்பன்றிகளும் மான்களும் அமைதியாக மேய்ந்து கொண்டிருந்தன. காட்டில் வாழும் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது. புலி மட்டுமே முக்கியமல்ல, யானை மட்டுமே முக்கியமல்ல, மானும் காட்டுப்பன்றியும் கழுகும் மரங்கொத்தியும் ஒவ்வொன்றும் இந்த காட்டின் சமநிலையை காப்பாற்றும் சங்கிலியின் ஒரு முக்கியமான இணைப்பு. Our family believes in celebrating God's wonderful creation, and through this channel we hope to inspire others to appreciate, protect and care for nature. இந்த பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் please like, share, comment and subscribe to the Karthik's Life for more wildlife, birding, nature and travel adventures. உங்கள் ஆதரவும் ஊக்கமும் எங்களுக்கு மேலும் பல இயற்கை பயணங்களை உங்களுடன் பகிரும் உற்சாகத்தை அளிக்கிறது. Thank you for being a part of our journey. God bless you.